கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த மே மாத வாக்குத்தத்த செய்தியின் மூலமாய் ஒரு அற்புதமும் அதிசயமுமான உங்கள் வாழ்க்கையிலே நடக்கப் போகிற அற்புதமும் ஆச்சரியமுமான ஒரு மகிமையான செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற, நான் நம்பி இருக்கிற அதிகாலை வேளையிலும் நடு ஜாமங்களிலும் இரவின் 3ஆம் ஜாமங்களிலும் நாம் எழுந்து ஆராதிக்கவும் துதிக்கவும் ஜெபிக்கவும் செய்கிற யாருக்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோமோ, யாரை நம்பி யாருக்காக காத்திருக்கிறோமோ, எப்படிப்பட்ட ஒரு ஜீவன் அற்புதமும் அதிசயமுமான தெய்வத்தை ஆராதிக்கிறோமோ, அவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை, ஐயா, அதை கேட்க போகிற நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், அதை கேட்க போகிற, பார்க்க போகிற, அதை கேள்விப்பட அறிய போகிற அத்தனை பேருக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்காய் செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமும் அதிசயமும் பயங்கரமுமாய் இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் சிந்தித்து பாருங்கள். உங்களோடே வருகிறவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவர், மகிமையின் நம்பிக்கையாய் உங்கள் இருதய சிம்மாசனத்தில் இருந்து உங்களை வழிநடத்தவும் பாதுகாக்கவும் செய்கிற இந்த தெய்வம் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. இந்த தெய்வம் சாதாரணப்பட்டவர் அல்ல. நீங்கள் ஆதலினால் நீங்களும் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த உன்னதமான உயர்வும் உன்னதமுமான தெய்வம் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கும் பொழுது, அவரே உங்கள் பட்சமாய் இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் உங்களைப் போல் பேறு பெற்றவர்கள் யார் இருக்க முடியும்? மோசே, கர்த்தருடைய தாசனாகிய மோசே இப்படியாக சொல்லுகிறார். அதனால் தான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இந்த பூமியிலே உனக்கு ஒப்பானவன் யார்? மைட்டி காட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே உங்களுக்கு ஒப்பானவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, முன் குறிக்கப்பட்ட, கர்த்தரையே நம்பி இருக்கிற, கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஒப்பானவன் இந்த பூமியிலே இருக்க முடியாது என்று நம்புங்கள். ஏதாவது ஒரு வகையில் வழியில், ஏதாவது ஒரு புதிய வழியிலே உங்களை பேறு பெற்றவர்களாய், ஆச்சரியமும் அதிசயமும் நிறைந்த ஒரு அற்புதமான பாத்திரமாய் இந்த கர்த்தர் மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஓ மைட்டி காட். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். ஓ, உங்களை போல ஒரு நபர் இல்லை என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான ஸ்டாண்டர்ட்ல நீங்கள் அவரை நேசித்து, அவரை விசுவாசித்து, அவருடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அப்படியாய் 1000 பேருக்கு முன்பாய் 1000 10,000 பேரில் சிறந்தவளாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மாற்றுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஓ, எரேமியா 33:3 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு. எந்த சூழ்நிலையிலும் எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், ஆபத்துகள் மத்தியிலும் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. எத்தனை ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது பாருங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ கூப்பிடும் பொழுது நான் உனக்கு பதில் கொடுத்து, உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் அறியாததும், உங்களால் அறிந்து கொள்ள முடியாததும், உங்களுக்கு எட்டாததுமான, நீங்கள் நினைத்து பார்த்திராத, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைத்துக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமான, உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரைவாய், அதிவிரைவாய் நம்புங்கள். இந்த மாதத்திலே என் தேவனாகி கர்த்தர் எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும், என் தெய்வமே நீர் எழுந்தருள வேண்டுமாய், என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி வரும்படியாய், எல்லோரும் கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், அறிந்து கொள்ளுகிறவர்கள்
எல்லோருக்கும் அது பயங்கரமாய் இருக்கும்படியான ஒரு மகிமையான செய்தியை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் என் தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் ஓ லார்ட், இந்த ஜெப வேளையிலே இந்த செய்தி வேளையிலே வந்து நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மகிமையும் மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். mighty God, நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும். உங்களுக்கு நீ சொன்னாலே உங்க பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் சேர்த்துதான். இதோ நான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. என்னையா சௌக்கியம்? எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியான சௌக்கியம். அதற்கோ எல்லா வகையிலும் ஆரோக்கியம். அது சரீரத்தில் மாத்திரமல்ல, சிலருக்கு சரீரத்தில் நல்ல சுகம் இருக்கும், ஆனால் மனதிலே சுகவீனம் இருக்கும். ஐயா, ஆத்துமாவிலே ஒரு கலக்கம் இருக்கும். சரீரம் நல்ல திடனா பைலவான் மாதிரி இருந்தாலும் ஆத்துமாவிலே எண்ணத்திலே எப்பொழுதும் கிளேசப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படி அல்ல, அப்படி அல்ல. உங்களை அவர் ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்களை குணமாக்கி உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். mighty God, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கர்த்தர் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக கர்த்தர் உங்களுக்கு உங்கள் சிறையிருப்பை மாற்றி, உங்கள் பிள்ளைகளின் சிறையிருப்பை மாற்றி, glory to the Lamb of God. இது போன்று கர்த்தர் அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தரே சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம், மேன்மையும் மகிமையுமான காரியங்களை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் அன்பு பிள்ளைகளுக்கு செய்ய போகிற நன்மைகளை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக. அது யாருக்கு மகிமையுள்ள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் இருக்குமா? அது கர்த்தருக்கே. உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் ஊழியத்தை கர்த்தர் நிச்சயமாய் அவர் எடுப்பித்து கட்டி மேன்மைப்படுத்தி அது முன்பு இருந்தது போல அவர்களை கட்டுவித்து உயர்த்தும் பொழுது அது கர்த்தருக்கே. நல்லா கவனிங்க, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே உங்கள் ஆசீர்வாதங்கள் மூலமாய் அது மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் இருக்கும் என்று கர்த்தரே சொல்லுகிறார். இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்குது? ஹல்லேலூயா. பாருங்க, அப்படியாய் நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகளின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பேரும் உங்கள் மேன்மைகளை, உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உங்கள் வியாபாரம், தொழில், வேலைகளிலே, உங்கள் ஊழியங்களிலே கர்த்தர் செய்ய போகிற நன்மைகளின் நிமித்தமும் அதனால் உங்களுக்கு வருகிற சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் உங்களை அற்பமாய் பார்த்தார்களே, உங்களை கேவலமாய் பார்த்தார்களே, இனி இவளெல்லாம், இந்த குடும்பம் எல்லாம் உருப்படவே முடியாது, இனி இவர்கள் எல்லாம் எழும்பவே முடியாது, இவர்கள் நாசமாய் போய்விட்டார்கள், இவர்கள் பைத்தியக்காரர்கள், இவர்கள் இனி எழும்பவே முடியாது என்று உங்களை பார்த்து எள்ளி நகையாடினார்களே, உங்களை வெறுத்து ஒதுக்கினார்களே, உங்களை பார்த்து தலை துலுக்கிவிட்டு போனார்களே, உங்களை அற்பமும் குப்பையுமாய் பார்த்தார்களே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகளின் நிமித்தமும் எல்லா சமாதானமும் நிமித்தமும் அவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஓ mighty God. அப்பொழுது உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வீடுகளிலே களிப்பின் சத்தமும்
மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளனின் சத்தமும், மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் உண்டாகும். ஓ மைட்டி காட், அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வருகிறது என்பதை இந்த நாட்களிலே நீங்கள் உறுதியாய் நம்புங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய அதிசயங்களை நீங்கள் நினைத்து பார்த்திராத, நீங்கள் எண்ணி பார்த்திராத, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நம்ப முடியாத, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமான அல்ல, மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக வசனம் 14 பார்த்தீங்கன்னா கர்த்தரே சொல்லுகிறார், ஒரு மனிதன் சொல்லுவது போல சொல்லுகிறார். பாருங்கள், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்ல வார்த்தைகளை வந்துவிடாமல் நிறைவேற்றுவேன். ஓ க்ளோரி மைட்டி காட், நாட்கள் வருகிறது. இதுதான் அந்த நாட்கள். இந்த மாதம் தான் அந்த மாதம். இந்த 1ஆம் தேதியே அது தொடங்கும். ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே என் வாழ்க்கையிலே இது போன்ற அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் தொடங்கும் என்று உறுதியாய் நம்புங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே இது போன்ற அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்வதற்காகவே கர்த்தர் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறார். ஆதலினால் நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆதலினால் நீங்கள் எப்பொழுதும் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். மனுஷிகள் பேசுகிற நிந்தையான வார்த்தைகளை குறித்து நீங்கள் எவ்வகையிலும் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், நடுங்காதிருங்கள், புலம்பாதிருங்கள், முறுமுறுக்காதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன நடந்தாலும் கர்த்தர் நல்லவர். ஐயா, கர்த்தரை துதியுங்கள். அன்று கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் இன்று இருக்கிறது போல அல்ல, அவர் உங்கள் சிறையிருப்பை, உங்கள் வாழ்க்கையின் மாற்றங்களை செய்யும் பொழுது என்ன நடக்குமா? அன்பு தேவ பிள்ளைகளை நன்றியாய் கவனியுங்கள். அதை கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது கர்த்தருக்கே மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உள்ள செய்தியாய் இருக்கும். அன்று கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அது போன்ற பெரிய மாற்றங்களை செய்யும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் பேறு பெற்றவர்களாய் இருப்பீர்கள். இந்த மாதம் 1 தேதியிலே இன்னும் அதிகமாய் கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருக்காக வாழவும், இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் நீதியுமாய் வாழ தீர்மானம் செய்யுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றே தீர்மானியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கம் உள்ள தெய்வமே, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிற மகிமையான காரியங்கள், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் செய்ய போகிற அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள், ஐயா, இதுவரை நடக்காதிருந்த தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் விரைவாய் அதிவிரைவாய் நடக்கும்படியாய், வேலை இல்லாத பிள்ளைகள், ஐயா, விசாவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், வெளிநாடுகளிலே இருந்து கொண்டு எனக்கு இன்னும் அந்த அனுமதி கிடைக்கவில்லை, இன்னும் வேலை கிடைக்கவில்லை, ஐயோ, மேன்மையும் மகிமையுமான நாட்டிற்கு வந்துவிட்டேன், நான் எதிர்பார்த்த தேசத்திற்கு வந்துவிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு நல்ல வேலை, படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை, ஒரு உயர்வு கிடைக்கவில்லை, என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இன்னும் வரவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் இன்று அவர்களுக்கென்று ஒரு நாடு எப்படி ஒரு வஸ்தியை தூக்கி மாற்றிவிட்டு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த 127 நாடுகளின் அரசியாக ஒரு எஸ்தரை எப்படி தூக்கி நிறுத்தினீரோ, எப்படி எஸ்தருக்காய் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி, ஒரு சூழ்நிலையை ஆயத்தப்படுத்தி எஸ்தரை மகிமையும் மேன்மையுமாய் கொண்டு சேர்ப்பதற்காக, மகிமைப்படுத்துவதற்காக என் தேவனாகிய கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களை போன்ற அற்புதமான காரியங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்கள் பிள்ளைகளுக்காய் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். ஐயா, சிறைச்சாலை வரைக்கும் தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, எரியப்பட்ட, அடைக்கப்பட்டிருந்த அந்த யோசேப்புக்காக என் தேவனாகிய கர்த்தர், ஐயா, உம்மிடத்தில் இருக்கிற ஞாபக புஸ்தகம் திறக்கப்பட்டது போல் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஞாபக
ஞாபக புஸ்தகம் திறக்கப்படுவதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய ஞாபக புஸ்தகத்தை பார்க்கும்படியாய் ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்து காத்திருக்கிற, இந்த செய்தியை கேட்கிற, அடியனோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் தொடர்ந்து செய்து வருகிற மகிமையும் மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எப்படி யோசேப்புக்காக வழிகள் ஆயத்தம் பண்ணப்பட்டதோ, எப்படி தேவனாகிய கர்த்தருடைய கரம் அந்த ஏழை மகனுக்காக அசைக்கப்பட்டதோ, ஐயா வெளியே வர முடியாத சிறைச்சாலையில் இருந்து எப்படி அவனை சிங்காசனம் வரைக்கும் கொண்டு சென்றீரோ, அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவனாகிய கர்த்தர் அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல காரியங்கள் நடக்கட்டும், குடும்பத்திலே மாற்றங்கள் உண்டாகட்டும், மனமகிழ்ச்சியான காரியங்கள் நடக்கட்டும், தடைபட்ட திருமணங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். இதோ நாட்கள் வரும் என்று சொன்னீங்களே சுவாமி. ஐயா, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொன்னது போலவே இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும், ஓ லார்ட், என் அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பத்திற்கும் என் தேவனாகிய கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய் ஒரு தேவ அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், ஒரு தெய்வீக மகிமை இறங்கி வரும்படியாய் ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற எல்லோருக்கும் அது பயங்கரமாய் இருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் சொன்னது போலவே, நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம், நான் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னது போலவே, கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், அறிகிறவர்கள், அறிந்து கொள்ளுகிறவர்கள் எல்லோருக்கும் முன்பாக அது பயங்கரமாய் இருக்கிற பெரிய காரியங்களை, மகிமையும் மேன்மையும் உன்னதமுமான காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், கர்த்தர் சொன்னது போலவே, இதோ இதோ நான் உன்னோடே ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என் தெய்வமே, இன்று நானும் என் சகோதரிகளுமாய் உம்மிடத்திலே ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம் சுவாமி. நீர் சொன்னது போல யாத்திராகமம் 34:10 என் கர்த்தர் சொன்னது போலவே, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே நாங்களும் உடன்படிக்கை பண்ணுகிறோம் உம்மோடே. ஐயா, உம்மோடே இனி ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியுமான நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் தொடங்குவதற்கு ஏற்ற ஞானத்தை, புத்தியை, பலத்தை, விவேகத்தை தரும்படியாய் இந்த பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நீர் சொன்னது போலவே எங்கள் ஜனங்களுக்கு எல்லோருக்கும் முன்பாக செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களோட இருந்து எங்களோட கூட இருந்து செய்கிற மகிமையான காரியங்களை எங்களோட இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளோட இருக்கிற எல்லா கண்களும் காணும்படியாய் இவர்கள் பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் ஒரு அதிசயம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதிசயமும் அற்புதமுமான காரியங்கள் இப்பொழுதே தொடங்கும்படியாய் இதோ நாட்கள் வந்திருக்கிறது. இதோ மே 1ஆம் தேதி வந்திருக்கிறது. இதோ மே மாதம் வந்திருக்கிறது. அது தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்னும் களிப்பின் சத்தமும், மணவாளின் சத்தமும், மணவாட்டியின் சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தர் துதியுங்கள், அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எல்லோரும் சொல்லத்தக்கதான மகிமையும் மேன்மையும் மகத்துவமான காரியங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தர் மிகுந்த கிருபையுடன் இறங்கும்படியாய் இவர்களை விட்டு யார் யார் கடந்து சென்றார்களோ, இவர்களை விட்டு யார் யார் பிரிந்து சென்றார்களோ, யார் யார் இவர்களுக்கு விரோதமாய் சூனியம் வைப்பது போல், சதி செய்வது போல் சொந்த ஜனங்களே இவர்களுக்கு விரோதமாய் எதிரெதிராய் நின்று கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை இவர்கள் கணவனாய் இருக்கலாம், கணவருக்கு விரோதமாய் மனைவியாய் இருக்கலாம், மனைவிக்கு விரோதமாய் கணவனாய், பிள்ளைகளாய் யாராய் இருந்தாலும் சரி, என்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றும்படியாய், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி, எல்லா காரியங்களையும் அப்படியே மாற்றி சீர்திருத்தி, ஓ லார்ட், சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி ஒரு எஸ்தரை உயர்த்தினது போல என் அன்பு சகோதர சகோதரிகளை உயர்த்தும்படியாய், ஒரு தானியேலை போல, ஒரு மோசேயை போல, ஒரு யோசேப்பை
யோசேப்பை போல ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் என் அன்பு சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே, சகோதரர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நீதி செய்கிறவர். நீர் அப்படியே உம்முடைய கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வாரம் நடக்க போகிற கன்னியாகுமரியிலே திட்டுவிளை அருகிலே தடிக்காரன் கோணம் என்கிற இடத்திலே நடக்க போகிற இந்த மகிமையான கூட்டங்களை, இந்த 3 நாள் கூட்டங்கள் ரூபன் காலேஜில் வைத்து நடக்கிறதே, அதிலே தேவ மகிமை பலமாய் இறங்கி வரும்படியாய் திரளான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம். இதற்காக ஜெபிக்கிற, முன்னிருக்கிற, உதாரத்துவமாய் ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மதுரையை சார்ந்த என் அன்பு சகோதரி விஜயாவுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரியை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, சகோதரிக்கு கொடுத்த நல்ல தரிசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பட்டணம் எங்கும், தேசம் எங்கும், தமிழகம் எங்கும் என் தேவனாகி கர்த்தர் அவருடைய வியாபாரத்தை, அவருடைய தொழிலை, அவர் கர்த்தர் நிமித்தம் படுகிற பிரயாசங்களை உயர்த்தும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய், அது உமக்கே மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இந்த நாளிலே, இந்த முதலாம் நாளிலே தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய், ஒவ்வொருவருக்காகவும் தேவனாகி கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாய், வழக்காடும்படியாய், கர்த்தரே இறங்கும்படியாய், கர்த்தருடைய மகிமை இவர்களுக்காய் வெளிப்படும்படியாய் இன்று அற்புதங்கள் தொடங்கட்டும். அதிசயமான காரியங்கள் இன்றே இப்பொழுதே தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதில் எடுக்கிற ஐயா, ஜெபிக்கிற, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதமும் அதிசயமான சாட்சிகள் எழும்பட்டும். அது என் தேவனாகிய கர்த்தருக்கே மகிமையும் மகிழ்ச்சியும் மகத்துவமும் உன்னதமுமான செய்தியாய், சாட்சியாய் மாறட்டும். கர்த்தர் அப்படியே செய்ய போகிற அருமையான ஒன்றிற்காக, இந்த மாதத்திற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அப்படியே செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய சேனலை ரவி ஆபிரகாம் என்று சொல்ல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாத்திரமல்ல, நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் அற்புதமும் அதிசயமாய் உங்கள் வாழ்க்கையிலே இன்று நீங்கள் கேட்ட காரியங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இவைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்.